அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அருமையான பாசிட்டிவா இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா இதுக்கு பின்னாடி இருந்த ரீசன் க்ரூட் ஆயில் கிராக் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் கிராக் ஆனோடனே டால் ஸ்ட்ரீட்ல ஒரு கிஃப்ட் அடிச்ச மாதிரி மார்க்கெட் வந்து குதூகலமா பாசிட்டிவா இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் கிராக் ஆனதுக்கு ரீசன் ட்ரம்ப் வந்து வாரை நிறுத்திக் கொள்கிறோம், இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல் ஃபிளேஜா திறந்து விடுறதுக்கான டீல் வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்தோன்னா மார்க்கெட் பாசிட்டிவா குதூகலத்துல பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கான நாள்ல நிறைய துர்சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பா ஐடிசியை போட்டு பொலப்பொலன்னு பொழந்திருக்காங்க. ஐடிசி இதுக்கு மேல எந்திக்குமா, அப்புறம் வோடஃபோன் இதோட க்ளோஸ் ஆகுதா, இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டியில மெம்பரா மாறிடுங்க. ஓவரால் மார்க்கெட் டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஸோ கீ நியூஸஸ் விச் இஸ் டிரைவிங் மார்க்கெட் டுடேங்கிற மாதிரி நம்ம எடுத்து பார்த்துடலாம். நியூஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 5.25ங்கிற ரெப்போ ரேட் ஹோல்ட் பண்ணுவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆர்பிஐ வந்து ஃபினான்சியல் இயர் 2027ஓட இன்ஃபிளேஷனை ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 4.6ல இருந்து 5.1ங்கிறது இன்ஃபிளேஷன் இருக்குங்கிறத கோட் பண்றாங்க. அதை வந்து எனர்ஜியில பாஸ் ஆன் பண்ணியிருக்கிறதாவும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. லைக் பெட்ரோல், டீசல் வந்து விலை ஏறி விட்டதுங்க என்பதை சுட்டிக்காட்டி. அண்ட் அதே மாதிரி ஜிடிபி growth பொறுத்த வரைக்கும் 6.6க்கு கட் பண்ணியிருக்காங்க. 6.9 வந்து இனிஷியலா இருந்துச்சு. ஸோ growth ஒரு பக்கம் கட் ஆகுது, இன்னொரு பக்கம் இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருக்குங்கிறத ஆர்பிஐ ஃபைனலா ஒத்துக்கொண்டார்கள். இது மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவான நியூஸ் கிடையாது. ஓவரால் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். 54.2ல இருந்து 53.5ல இருக்கு. ஸோ பாசிட்டிவா நான் பார்க்கறது நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து இப்போ ஆக்சிலரேட் ஆகுது. குறிப்பா எக்ஸ்போர்ட் டிமாண்ட் ஃபார் கனடா, ஈஜிப்ட், இந்தோனேஷியா, கென்யா, நேபாள், சவுத் ஆப்பிரிக்கா, தாய்லாந்து அண்ட் யுஏஇ இந்த மாதிரி செவரல் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவா பார்க்கறது நிறைய இம்போர்ட் பண்ற ஐட்டம்ஸ்ல காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னான்னு குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஓவரால் இந்தியா இது எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ண போறாங்கன்னு தெரியவில்லை. ஸோ குளோபல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து போர் இதோட முடிந்ததுங்கிற ஒரு கால் ஆஃப் டாக் கொடுத்திருக்காரு. ஸோ இதனால க்ரூட் ஆயில் 6% கிட்ட ஓவரால் கீழே விழுந்திருக்கு. ட்ரம்ப் என்னதான் இதை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணாலும் ஈரான் இதை பப்ளிக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அப்படிலாம் இல்லை, நிறைய டீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல்லா திறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கோரிக்கை இருக்கு, இது எல்லாத்தையும் அவங்க க்ளோஸ் பண்ணுங்கிற மாதிரி இருக்காங்க. பட் சின்ஸ் ட்ரம்ப் சொன்னதுனால மார்க்கெட் இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவா இருக்கு. ஓபிஇசி, ஸோ பேசிக்கா இவங்க வந்து இந்த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கார்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து குவைத்தோட ப்ரொடக்ஷன் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈரான்ல இருந்து பிரிடாமினன்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் வர்றதை நோக்கி அதை தவிர்த்து மற்ற கண்ட்ரீஸ்க்கும் ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 1,88,000 பேரல்ஸ் கிட்ட பெர் டே ஃப்ரம் செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதாக பிளான்ஸ் இருக்கு. இது நடைமுறை வந்துச்சுன்னா ஒரே ஒரு கண்ட்ரியை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஆர் க்ரூட் ஆயிலுக்கு அதோட டிபெண்டன்சி குறைக்கிறதுக்காண்டி இது நடக்குது. ஸோ பட் ஸ்டில் நம்ம க்ரூட் ஆயில ஜாஸ்தி டிபெண்ட் பண்ணியிருக்கிறது நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் டவுன் த லைன்ல. இந்தியா சைனா பார்டருக்கு நடுவில் சின்னதா ட்ரேட் வந்து ரெசியூம் பண்ணியிருக்காங்க. 6 இயர்ஸா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சதை இப்போ ரெசியூம் பண்றாங்க. இது உண்மைக்குமே பாசிட்டிவான விஷயம் தான். மோர் தென் பொலிட்டிக்கல் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் காம்போனன்ட், கிரீன் எனர்ஜி பில்டப், இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸோட காஸ்ட் வந்து உண்மைக்குமே டிராஸ்டிக்கா குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ருபிக்கு இது ஒரு சாதகமான ஒரு விஷயமாவும் பார்க்குறேன். ஸோ ஓவரால் செமிகண்டக்டர் மார்க்கெட்டே கண்ணாப்பின்னு கிராஷ் ஆகிட்டு வருது. சவுத் கொரியா மார்க்கெட் இதனால 4% கிட்ட இன்னைக்கான நாள்லயும் விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் செமிகண்டக்டர் மார்க்கெட் எங்க போய் முடியுதுன்ட்டு. ஸோ செமிகண்டக்டர் மார்க்கெட் கண்ணாப்பின்னு ரேட் ஏற்றி வச்சிருந்தாங்க. இப்போதான் அதோட ஆக்சுவல் பிரைஸ்க்கும் வேல்யூவேஷனுக்கும் வந்துட்டு இருக்கு. ஐஓசிஎல் பொறுத்த வரைக்கும் 1141 கோடி கிட்ட லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்ல. ஸோ ப்ராஃபிட் இதுக்கு முன்னாடி இயர்லியரா டிக்ளேர் பண்ணது 6,808 கோடி. அதுக்கு அகேன்ஸ்டா இந்த குவார்டர்ல 1,141 கோடி கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஓஎன்ஜிசி மொத்தமாவே 0.6% கிட்ட ஓவரால் விழுந்திருக்கு. அப்ஸ்ட்ரீம்ல க்ரூட் ஆயிலோட காஸ்ட் கண்ணாப்பின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதை கவர்மெண்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல மக்களுக்கு தள்ள முடியல. அதனால ப்ராஃபிட் வந்து ஸ்குவீஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓவரால் கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் வந்து 8.44% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் க்ரூட் ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டா கோல் நிறைய இடத்துல பார்க்கப்படுற ரீசன்னால மட்டும் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ரஃப்லி சப்ளை மட்டும் 18.3% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கோல் இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் குவார்டர்ல ஒரு பாசிட்டிவான ஃபிகர்ஸ் கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. மாருதி பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 9.11% கிட்ட விழுந்திருக்கு. ரெவன்யூ க்ரோத் 35.9% இருக்கு. ஸோ மாருதியில பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறது என்னன்னா, எண்டாவது டே மாருதி வந்து சீப்பஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல மார்க்கெட்ல இருக்காங்க. டாட்டாவும் சரி மகேந்திராவும் சரி அவங்களுக்கு காஸ்ட் ப்ரெஷர் வந்துச்சுன்னா அது அப்படியே நைஸா கஸ்டமருக்கு தள்ளிடுறாங்க. மாருதி வந்து இதை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ற ரீசனால இப்போதைக்கு ப்ராஃபிட் விழுந்திருக்கு. பட் ரெவன்யூ க்ரோத்ல எந்த ஒரு இதுவும் இல்லை. மாருதி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 rupees கிட்ட வருது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக கன்சிடர் பண்ணி வைங்க. க்ரூட் ஆயில் அப்புறம் மற்ற காஸ்ட் எல்லாமே செட்டில் ஆகும்போது மாருதி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆயிரும். பாரதி எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த அடிஷனல் ஆர்டரா 847 crore கிட்ட ஆர்டர் புக் கிடைச்சிருக்கு நவரத்னா டிஃபென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இதனால ஓவரால் இன்னைக்கான நாளில் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டிஆர்ஏ 12.7% கிட்ட ஓவர் த பாஸ்ட் 6 months இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாரன் வந்துட்டாலே டிஃபென்ஸ் ஸ்டாக்கு கொண்டாட்டம் தான். அண்ட் குறிப்பாக இப்போ எல்லா கண்ட்ரீஸுமே கொஞ்சம் அகடா திங்க் பண்ணி முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் டிஃபென்ஸ் பற்றின ஸ்டாக்ஸில் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். எல்லாமே டூ காஸ்ட்லி. பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் கண்ணா பின்னான்னு விழுந்திருக்கு சிகரெட்டோட டாக்ஸ் ரைஸ்க்கு அப்புறம். ஸோ சிகரெட்டோட மார்ஜின்ஸ் வந்து ஸ்குவீஸ் ஆன ரீசன்னால ஓவரால் ஐடிசி ப்ராஃபிட் வந்து போட்டு அடி நடிச்சிருக்காங்க. ஸ்டாக் வந்து என்னதான் மார்ஜின்ஸ் இருந்தாலும் 2.03% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜிஏ இன்னைக்கான நாளில் 1.46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் கண்டிப்பாக ஐடிசியை போட்டு அடிப்பாங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஐடிசி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடிசிக்கு ஒரு 5% ஒதுக்கி வைங்க தான் சொல்லுவேன். 10 வருஷம் கழிச்சு இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் உங்களால் வாங்கவே முடியாது. பட் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. பட் அவ்வளோ பொறுமை எனக்கே இருக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஐடிசியில் இப்போதைக்கு பட் ரொம்ப அவசரப்பட்டு பெரிய பல்க் பையிங் போகாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இந்த ப்ரைஸில் இப்போதைக்கு பிடிச்சிடலாம். ஸோ ஸ்லோவாக தான் இது க்ரோ ஆகும். அதனால் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்டாக்ஸு ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். இப்போதைக்கு ஒரு 5% கீழே விழுந்த ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டை பற்றி. அந்த வீடியோ பார்க்கலன்னா தாராளமாக பாருங்கள். அதுலேருந்து 1-2 பிக் பண்ணிக்கோங்க. ஐடிசியை எல்லாம் போக மீதி கொஞ்சம் காசு இருந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஹெச்எஃப்சிஎல் பொறுத்த வரைக்கும் 54.81 million ஆப்டிக் ஃபைபர் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து பிடிச்சிருக்காங்க. இது இந்த ஸ்டாக்குக்கு ஓவரால் அருமையான பாசிட்டிவ் பெனிஃபிட்டாக இருக்குது. சன்ஃபார்மாவோட ப்ராஃபிட் 27% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. இருந்தும் மார்க்கெட்டில் இதை போட்டு அடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரீசன் வந்து யூஎஸ்ல இதோட டிமாண்ட் சில செமிக்ளூட்டேடும் சில ஃபார்மாவோட டிமாண்ட் வந்து குறையுது இல்லை டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற காரணத்தினால. பட் சன்ஃபார்மா என்னை பொறுத்த வரைக்கும் டூ காஸ்ட்லி இப்போதைக்கு போக வேண்டாம். நிஃப்டி இன்னைக்கான நல்லா மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் -1.58, சிப்லா -0.2. ஸோ ஓவராலாகவே லாஸ்ட் 6 மாசத்துல பெஸ்ட் செக்டார் ஸ்டாக்காக இருந்தது நிஃப்டி ஃபார்மா தான். 22%லேருந்து 20% வரைக்கும் ஓவரால் டர்ன் அரவுண்ட் கொடுத்துருக்கு. இப்போ சின்னதாக சர்க்கிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 43% கிட்ட ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் நீங்கள் 43% கிட்ட ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்து அண்ட் ஆல்மோஸ்ட் 14.4% கிட்ட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கிட்ட ஒரு டிக்ளைன் இருந்திருக்கு. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் வந்து இப்போ டூ காஸ்ட்லியில் இருக்கு. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஸ்குவீஸ் ஆன ரீசனால முத்தூட் ஃபினான்ஸை போட்டு அடிச்சாங்கன்னா அருமையான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு இருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸ் 23% கிட்ட என்ஐஏக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 28% கிட்ட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் இருக்கு. கிரெடிட் காஸ்டா 1.54% இருக்கு. ஸோ ரெக்கார்ட் ஹை ஆல்ரெடி ஹிட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 2.96% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆகி டபுள் த கோல்ட் லோன் புக் ஷேர் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் என்பிஎஃப்சி லெண்டிங் செக்டார் ஸ்டாக்குக்கு இன்னைக்கான நாள் அமோகமாக இருந்திருக்கு. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஜி மேல பெனால்டி போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் அவங்க வந்து சில வரம்புகளை மீறிட்டார்கள் என்ற ஒரு காரணத்தினால் இப்போதைக்கு செபி வந்து ஜியை வந்து பார் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட்ல இருந்து ஒரு 2 மாசத்துக்கு ஃபவுண்டர் மேல 1.48 crore கிட்ட பெனால்டி தூக்கி போட்டாங்க. அன்ஆத்தரைஸ்டா ஒரு லேண்டை பிளேஸ் பண்ண ரீசனால. வோடாஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் டாட் நோட்டீஸ் கொடுத்து விட்டார்கள். 26,083 கோடி கிட்ட லிக்விடிட்டி டேமேஜ் அவங்க கொடுத்துதான் ஆகணும். டிஃபால்ட் ஸ்பெக்ட்ரம் 22 பாயிண்ட் ஆஃப் வியூல.
ஸோ இப்போதைக்கு இதை ரொம்ப நாளாக இவங்களும் கோர்ட்டில் போட்டு அது இதுன்னு பண்ணி காசை கொடுக்காம ஓட்டி விட்டலான்னு பார்த்தாங்க. வோடஃபோன் நீங்கள் இப்போதைக்கு பாசிட்டிவ்ல கொஞ்சமாச்சும் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸ்டாக் கீழே விழுந்து விடும். ஜி வச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் நட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு அதை வித்துட்டு வெளியே வர வேண்டாம். டேர்ன் ஓவர் பீரியடில் ஜியை ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டராக இருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டிரான்ஸ்மிஷன் ஃபீஸை கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணலாங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய விண்ட் அண்ட் சோலார் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் டிலே இருக்கு கிரிட் கன்ஸ்ட்ரெயின்னால. ஸோ இதனால டெவலப்பர்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு பாசிட்டிவ் மூவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா கவர்மெண்ட் ரெனியூபிள் எனர்ஜி செக்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்காங்க. சூஸ்லான் வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட் குவார்டர் ப்ராஃபிட் விழுந்ததுனால ஸ்டாக் 40 rupees கிட்ட போயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணி வைங்க. லாங் டேர்ம் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியில் நான் சூஸ்லானை ஹோல்ட் பண்றேன். கமோடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல க்ரூட் ஆயில் இன்னைக்கான நாளில் 4 to 6% விழுந்திருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு வந்து 1,41,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் பொறுத்த வரைக்கும் 2.35, ருபி பொறுத்த வரைக்கும் 95.2, அதாவது 95 96ங்கிற ரேட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் கொரியா மார்க்கெட் டவுனு, ஹாங்காங் மார்க்கெட் டவுனு, ஜப்பான் மார்க்கெட் டவுன். ஸோ நான் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீக்கில் என்னோட ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஷேர் என்ட்ரி பற்றின வீடியோ இருக்கும். யூஎஸ் ஷேர் என்ட்ரி பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா யூஎஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓவரால் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். டாப் மூவர்ஸ் ஆஃப் டே பொறுத்த வரைக்கும் டாப் லூசர்ஸை மட்டும் கோட் பண்ணுறேன் நம்ம பிக் பண்ணுறதுக்கு. சன்ஃபார்மா டூ காஸ்ட்லி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்கிப்பு, சிப்லா கன்சிடரு, பாரதி ஏர்டெல் இன்னும் கொஞ்சம் விழலாம், ஓஎன்ஜிசி ஓகே டு கன்சிடரு, மாருதி சுசுகி கண்டிப்பாக கீழே விழணும், பஜாஜ் ஆட்டோ நல்ல ப்ரைஸு பட் கீழே இன்னும் கொஞ்சம் இறங்கினா பெட்டராக இருக்கும். டெக் மகேந்திரா ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணலாம், கொஞ்சம் பொறுத்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடிசி கீழே விழுங்குற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்கு. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.